ஓகே. ஹாய், ஹாய். வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் சேனல் அண்ட் திஸ் இஸ் இன்னிக்கான கரண்ட் எனர்ஜி அண்ட் கைடன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதெல்லாம் ஸ்டாக்னேஷன் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாதோன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போய் தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி என்னால் முடியாது, பண்ண முடியாது, அப்புறம் பண்ணலாம், இது எனக்கு செட் ஆகாது, இப்போதைக்கு எனக்கு அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது அப்படின்ட்டு உங்களோட ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறமா பண்ணலாம் நிறுத்தி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கான நிமிடம் இது. ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். அதுக்கு எதெல்லாம் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்து வராதோ, அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போய் தான் ஆகணும். அதோட ஃபேஸ் அது சுற்றி விட்டுருச்சு. ஓகே, அதோட இது முடிஞ்சிருச்சு. வேலிடிட்டி இஸ் ஓவர், எக்ஸ்பயர்டு. ஸோ அதை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் உங்களோட இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நியூ ப்ரிப்பரேஷன், நியூ பெர்ஸ்பெக்டிவ், எவ்ரிதிங் நியூ. எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நோக்கி போக வேண்டியது இருக்கும். நிறைய மூவிங் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கிளாரிட்டிக்கான நிமிடமும் இது தான், கர்மாக்கான நிமிடமும் இது தான். பாசிட்டிவ் கர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த டாரட்டெல்லாம் பார்க்குறது எதுக்காகன்னா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது, லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் வந்து நீங்கள் எவ்வளோ முக்குனாலும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்கணும். அதுதான் டெஸ்டினி. எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே போர் தான் அடிக்கும். அது நீங்கள் செய்யணும்னு கூட தோணாது. இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் 100% மார்க் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா, நான் எப்படியும் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு அதுக்கான எஃபர்ட் எதுவுமே போடாமல், அதை நோக்கி போகாமல் நீங்கள் வந்து வாங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க அந்த விஷயத்தில். படிக்கவும் மாட்டீங்க. நான் எப்படியும் வாங்கிடுவேன் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நான் வேறு ஏதாவது வேலை பார்க்குறேன்ட்டு போயிடுவீங்க. அப்போது அந்த ஒரு இது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஃப்யூச்சர் எது ப்ரொடிக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து இல்லாமல் போயிடும். அது இன்னும் கொலகொலன்னு தான் இருக்கும் ஃப்யூச்சரு. இன்னும் சாலிட் ஆகலை. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு போகும்போது தான் அந்த ஃப்யூச்சர் வந்து சாலிட் ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஃபேக்டரும் இருக்கட்டும். அதுதான் வந்து வாழ்க்கை. அதை தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் வந்துட்டு ரொம்பவே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக, ஒர்க்கஹாலிக்காக யோசிக்கக்கூடாது. என் கூட சேர்ந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கில் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இது ஸ்பிரிட் மாஸ்டர்ஸு, ஸ்பிரிட் கைடு, அப்புறம் அசனட் மாஸ்டர்ஸ் கிட்டலாம் நான் பேசினேன். அந்த செஷன் ஒன்று வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பேசினப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, எனக்கு இதெல்லாம் தெரியணும், எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் மெட்டீரியலிஸ்டிக்காகவே கேட்குற, மெட்டீரியலிஸ்டிக்காக கேட்காத, நீ இதுக்காக மட்டும் இங்கே வரல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க வச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் நீங்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் கெயினுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் சோல் க்ரோத்துக்காகவும் யூஸ் பண்ணணும். நிறைய சர்ப்ரைஸ் ஃபேக்டரும் இருக்கணும். அண்ட் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஷேடோ ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. ஷேடோ ஒர்க்னா என்னன்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இட்ஸ் அ குட் திங். அப்புறம் வந்து இந்த ரெண்டுமே வந்து கைடன்ஸ் கார்ட்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ், டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃப்ளை சோலோ, லாவெண்டர், லிலித், இவங்கெல்லாம் வந்து தே ஆர் காலிங் ஆன் டு யூ. இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் தெம் டெஃபினெட்லி யூ கேன். ஓகே. அண்ட் டட்டூரா, சாட்டம் டட்டூரா அண்ட் த ஃப்ளவர், டெவில்ஸ் ஹார்ன், டெவில்ஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, டெவில்ஸ் ஹார்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவருக்கும் உங்களுக்கும் என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். அந்த கொடை மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர். இதை பாருங்கள், இதை பார்த்தா தெரியுதா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை டு டூ இட் சிம்பிள். ஓகே. ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு போகும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு யாராவது கைடன்ஸ் கிடைப்பாங்களா, அவங்கள எப்படி அணுகிறது, அவங்க எனக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியலன்னா, உங்களை மாதிரி சுச்சுவேஷனில் வேறு யாரெல்லாம் இருக்கா, லெஜெண்ட்ஸ், லேர்ன் ஃப்ரம் தோஸ் ஹூ இன்ஸ்பயர் யூ. ஓகே. அண்ட் இங்கே நிறைய பேர் வந்துட்டு எலிமெண்டல்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு யூ ஆர் வெரி இன்க்ளைன்ட் வித் தி 5 எலிமெண்ட்ஸ் அண்ட் தி அதர் எலிமெண்ட்ஸ். ஓகே. அதை பற்றி கற்றுக்கோங்க. அதுக்கான எலிமெண்டல் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது.
ஸ்காட் கன்னிங்ஹாம்ஸோடது. ஓகே. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த புக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்களாம். அப்போ வந்து அது உங்களோட இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஓகே. அண்ட் உங்களோட எனர்ஜியை வந்து ஒரு ப்ராப்பர் சேனலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் பூக்களுக்கு நடுவில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கிச்சன் மேஜிக், அதுக்கப்புறம் பிரெத் ஒர்க், அதுக்கப்புறம் ஹெர்பல் மேஜிக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக நீங்கள் வாழ்கிறதுக்காகவும் அண்ட் இதுலேயுமே மேஜிக் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் இங்கே யாராவது ஹேர் டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து லைக் லுக் அட் ஹர் ட்ரெஸ் ஹியர், இட் லுக்ஸ் லைக் ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரிட் ஆர் சம்திங். அப்புறம் ஹார்வெஸ்ட் சீசனில் மேபி ஆர் கோயிங் டு கெட் மேரிட். அண்ட் இது நிறைய பேருக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே. லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர், பட் it's all in your belief. Wheel of Fortune means transformation, so you have to work towards it, not against it. ஓகே. அப்புறம் வந்து இட்ஸ் அபவுட் லைக் ஃபுல் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி வாட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இன்னைக்கான ரீடிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 11 8+B. Consider subscribing, like, sharing, commenting below for more such amazing videos. Thank you.